அனைவருக்கும் வணக்கம். பாத யாத்திரை மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் ஜெகனண்ணனின் நம்பிக்கையின் மீது அனைத்து மக்களும் காத்துக் கொண்டிருக்கும் சமயம் பார்த்து எதிர்க்கட்சிகள் சந்திரபாபு நாயுடு அவன் ஒருவனே இதை போல தீய செயலை செய்வான் என்று நான் கர்வத்துடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பூக்கள் வீசுவது போல் அண்ணனின் நெற்றியில் கல்லை வீசிவிட்டான் அந்த நய வஞ்சகன். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அண்ணனின் ஒரு வார்த்தைக்காக நாங்கள் இங்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் தெரியும் அண்ணன் தான் வருவார் என்று. மக்களின் சாட்சியும் தேவனின் சாட்சியும் எங்கள் அண்ணனின் பக்கத்தில் இருக்கிறது. யாராவது என்ன பண்ணாலும் எங்கள் அண்ணனே திருப்படியும் வருவார். தமிழ்நாட்டில் இதுபோல் வேறு மாநிலத்தில் நடந்த சம்பவத்தை தமிழ்நாட்டில் கண்டிக்கின்றோம் என்றால் அண்ணனின் மீதுள்ள தீராத காதல் என்பதே இதற்கு சாட்சி. எத்தனை மாணவர்கள், எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரிகள், எத்தனை பாட்டிகள், எத்தனை தாத்தாக்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனை கொண்டிருக்கிறார்கள் அண்ணனின் கொண்டு ஆக வேண்டாம் என்று. இதுபோல இன்னும் நடக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறோம். என்ன பண்ணாலும் எங்கள் அண்ணனே 2019 நீ சதிவேலை செய்தாய், அதை நாங்கள் மன்னித்து விட்டோம். மறுபடியும் உன் வேலையை நாச வேலைக்கு காட்டுகின்றாய். இதுவே உனக்கு கடைசி பாடம். ஆந்திரா விட்டை ஓடிவிடு. நீ வாக்குறுதி சொன்னது போல் இந்த சட்டசபையே உனக்கு கடைசி அரசியல். தயவு செய்து சொல்கிறேன், கேட்டுக்கொள். எங்கள் அனைத்து மாணவர்களும் அவ்வளவு கோபத்தில் உள்ளார். எங்கள் அண்ணனின் கண் அசைவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மூவ் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள். மறுபடியும் எச்சரிக்கின்றோம். 175க்கு 175 ஜெகனண்ணனே வருவார். ஜெய் ஜெகன். ஒய்எஸ்ஆர்சிபி சேவாதள் மாநில தலைவர் ஜாகிர் ஹுசேன், எங்களுடைய தலைவர், எங்களுடைய ஆந்திராவின் கட்சி தலைவர், ஆந்திரா முதல்வர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் வன்மையான இதை கண்டித்து நாங்கள் இங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் சட்டசபை மற்றும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு எங்கள் கட்சி தலைவர், எங்கள் ஆந்திரா முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கு பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது மக்களின் ஆதரவை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் பொறாமைப்பட்டு எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியால் நயவஞ்சர்களின் இதுவால் எங்கள் தலைவரை தாக்கியுள்ளனர். அதை கண்டித்து இன்று சென்னையில் அவருக்கு வள்ளுவர் கோட்டம் இடத்தில் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஆதரவாக சென்னையில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். சென்னையில் எவ்வளவு ஆதரவு அவருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டிக் கொள்கிறோம். வந்த அனைவருக்குமே நன்றி. எந்த நாச வேலைகள் செய்தாலும் ஆந்திராவில் 2024 அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் 175 எம்எல்ஏ வென்று மீண்டும் ஆட்சியை நாங்கள் பிடிப்போம். அமோக வெற்றி பெற்று மீண்டும் 2024 ஆந்திரா முதல்வர் ஆக ஒய்எஸ் ஜெகன்மோகன் அவர்கள் முக்கிய மந்திரியாக அவர் பதவி ஏற்பார். இது உறுதி.